இந்த உலகத்தோட சேர்ந்து வாழணும்னா நம்மளை சுற்றி நடக்கிற விதிமீறல்களையும் தவறுகளையும் நம்ம கண்டுக்காமல் இருந்தால் தான் வாழ முடியும் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலையில் இந்த உலகம் நம்மளை வச்சிருக்கு. அப்படி இருக்கும்போது இவர் பர்ஃபெக்ஷன் எதிர்பார்த்து அவர் இப்போ வரைக்குமே தோல்வியை மட்டும்தான் பார்த்துட்டு இருக்காரு. உங்க வாழ்க்கையில கோல் என்னவா இருக்கணும் நீங்க ஆசைப்படுறீங்க? எப்படி இருக்கணும்னு ஆசைப்படுறீங்க? க்ரோல்னா பெருசாக இல்லை மேம். ஒரு ஒர்க்னா அந்த ஒர்க்கை மட்டும் கரெக்டாக பார்க்கணும். ஸோ எல்லாத்துக்குமே ஒரு எப்படி சொல்கிறேன்னா ஒரு ஃபேக்காக இல்லாமல் ஒரு நார்மலாக எல்லாத்தையுமே அக்செப்ட் பண்ணி தான் வாழணும் நான் கடந்து போகிறேன். பட் எனக்கு அது வரலைங்கிறது எனக்கு ப்ராப்ளமாகவே இருக்குது. புரியுது. நீங்க இது வரைக்கும் பேசுனது உங்களோட கன்சர்ன் எனக்கு புரியுது. உங்களுக்கு எவ்வளவு கஷ்டமா இருக்கும். நீங்க தனிமையா இருந்திருக்கீங்க, எல்லாரும் உங்களை அவாய்ட் பண்ணிட்டாங்க, ஹர்ட் பண்ணிட்டாங்க, அம்மா அப்பாவே உங்களை புரிஞ்சுக்கல, இதெல்லாமே அதனால நீங்க எவ்வளவு தனிமையா இருக்கீங்க, வருத்தத்துல இருக்கீங்கன்றது எல்லாமே புரியுது. ஓகே, இவ்வளோ நீங்க கோ த்ரூ பண்ணதுக்கு இப்படி ஃபீல் பண்றது கரெக்ட் தான். நீங்க ஓவரா ஏதோ ஃபீல் பண்ணிக்கலன்னு கிடையாது. இவ்வளோ கஷ்டப்பட்டு இருக்கீங்கன்றது புரியுது. ஆனா இவ்வளவு நேரம் நீங்க பேசுனது எல்லாமே ரொம்ப விக்டிம் மோட்லயே தான் இருக்கு. விக்டிம்னா எல்லாரும் நம்மளே இப்படி பண்ணிட்டாங்க, நம்மளே இப்படி பார்த்துக்கிட்டாங்கன்னு இப்படி நடத்துக்கிட்டாங்கன்னு சொல்லிட்டு பிளேம் எல்லாம் மத்தவங்க மேல போட்டுட்டு நம்ம சைட்ல இருந்து நம்ம என்ன பண்ணோன்றதே நீங்க யோசிக்கவே இல்லை. நம்ம வாழ்க்கை நம்ம கையில இல்ல, நம்மளதான் எல்லாரும் பாத்துக்கணும், நம்மள எல்லாரும் அக்செப்ட் பண்ணிக்கணும், நம்மள எல்லாரும் வேல்யூ பண்ணணும்னு சொல்லிட்டு உங்களோட லைஃபோட எல்லா கண்ட்ரோலையும் மத்தவங்களுக்கு கொடுத்துட்டு உங்ககிட்ட எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நீங்க விக்டிம்ல இருக்கீங்க. நான் எல்லாமே என்னை பார்த்துக்கணும் அந்த மாதிரி யாரையும் சொல்லலையே. எனக்கு ஃபேமிலியாக இருக்கட்டும், எனக்கு இதான் எனக்கு ஸ்பெண்ட் பண்ணுற மணியாக இருக்கட்டும், எனக்கு எல்லாமே நீங்கள் தான் பார்த்துக்கணும். நான் அப்படி இல்லை, அந்த காசுக்காக சொல்லல. ஆனா அவங்க எல்லாரும் உங்களை அக்செப்ட் பண்ணிக்கணும், உங்க கூட எல்லாரும் சந்தோஷமா இருந்தாதான் நான் நல்லா இருப்பேன் அப்படின்னு நீங்க சொல்றதுமே விக்டிம் தானே. இது இருந்தாதான் நான் நல்லா இருப்பேன் அப்படின்னு நீங்களே சொல்லிக்கிறீங்களே. இது இல்லாமையும் வாழ்க்கையில உங்களை நீங்க நிறைய விஷயத்துல மாத்திக்கிட்டு நீங்க கொண்டு போயிருக்கலாம்ல. இதெல்லாம் இருந்தாதான் நான் என் வாழ்க்கையில அடுத்த ஸ்டெப் போவேன் அப்படின்றது ஒரு இடத்துல நீங்க நின்றுட்டே இருக்கிற மாதிரி தானே இருக்கு. மேம் ஆக்சுவலாக எனக்கு இப்போ என்ன சொல்ல வர நீங்கள் சொல்லுறது எனக்கு புரியுது மேம். இதெல்லாம் மேபி நான் கன்சிடர் பண்ணவே இல்லை. இந்த மாதிரி இப்படிலாம் இப்படி ஒரு தாட் இருக்குங்கிறது எனக்கு கன்சிடர் பண்ணல. மேபி இருக்கிறேன். நான் நீங்கள் சொன்ன மாதிரி எல்லாத்தையுமே ஓவர் கம் பண்ணி எல்லாத்தோட இது நான் பார்க்குறேன். எல்லாம் என்ன எப்படி ப்ரொஜெக்ட் பண்ணுறாங்க இப்படி தான் நான் பார்க்குறேன் தவிர நான் உங்களோட பார்வை எப்பவுமே என்ன எல்லாரும் இப்படி பண்ணிட்டாங்கன்றது மட்டும்தான் இருக்கு. இது சைக்காலஜில சொல்லுவாங்க, விக்டிம்ன்றது ஒரு ரோல். இந்த ரோல் நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா உங்க வாழ்க்கை அதே இடத்துல அப்படியேதான் இருக்கும். உங்களை சுத்தி இருக்கவங்க எல்லாரும் வளர்ந்துட்டே போவாங்க, நம்ம அதே இடத்துலதான் இருக்கிற மாதிரிதான் இருக்கும். இதுக்கு பதிலா நீங்க விக்டிம்க்கு ஆப்போசிட்டா இருக்கிறது உங்க வாழ்க்கையில நீங்களே ஒரு ஹீரோவாகி உங்களை நீங்க காப்பாத்தி நீங்க கொண்டு போகணும். விக்டிம் யூஸ்வலா எல்லாரும் ஒரு ரெஸ்கியூரை தான் தேடுவாங்க. நம்மள ஒருத்தவங்க காப்பாத்திர மாட்டாங்களா, நம்மள ஒருத்தவங்க பாத்திர மாட்டாங்களா, அதுதான் நீங்களும் சொன்னீங்க. யாரோ ஒருத்தங்களாவது என்ன அக்செப்ட் பண்ணிக்க மாட்டாங்களா, ஒருத்தராவது என்ன பாத்துக்க மாட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு. சோ ஒரு விக்டிம் எப்பவும் ஒரு ரெஸ்கியூரை தேடுறதுதான் பேட்டர்ன். அந்த மாதிரி உங்க வாழ்க்கையோட நீங்க நல்லா ஆகணும்ன்றத இன்னொருத்தவங்க கையில கொடுத்து அவங்க உங்களை வெளியில கொண்டு வரணும், இதை அவங்க பண்ணிட்டாங்கன்னா நான் நல்லா ஆயிடுவேன் அப்படின்னு நீங்க சொல்லிட்டு இருக்கீங்க. அது நல்ல விதம் கிடையாது. அதுக்கு பதிலா நீங்களே உங்க வாழ்க்கையில ஒரு ஹீரோவாகி நீங்களே உங்களுக்கு என்ன வேணுமோ உங்களை நீங்க மாத்திக்கிறது, உங்களை நீங்க மாடிஃபை பண்றது மூலமா மத்த எல்லாமே உங்க வாழ்க்கையில திருப்பி அதோட இடத்துக்கு கரெக்டா உங்க வாழ்க்கைய திருப்பி பிரைட் ஆகும். நான் இப்போ நான் அனாலிசிஸ் பண்றேன், நீ என்ன சொல்றீங்கன்னு எனக்கு புரியுது. ஸோ எல்லாத்தையுமே பார்த்தவங்களே பட் நான் என்ன நான் பார்க்காம முட்டேனோன்னு தோணுது. உங்ககிட்ட யாராவது சஜஷன் கேட்டா, கைடன்ஸ் கேட்டா அப்ப நம்ம சொல்றது வேற. இல்லைன்னா நம்மள யார் ரெஸ்பெக்ட் பண்ணலையோ அவங்க கிட்ட அதை நம்ம சொல்லணும்னு அவசியம் இல்லை. இதெல்லாமே உங்களோட விக்டிம் மைண்ட் செட்ல தான் வருது. நம்ம சொன்னா கேட்க மாட்டாங்க தெரிஞ்சும் நம்ம சொல்றதுக்கே ரீசன் என்னன்னா, பத்தியா நான் விக்டிமா தான் இருக்கேன், பத்தியா யாரும் என்ன மதிக்கல அப்படின்னு சொல்லிட்டு நம்மள கன்வின்ஸ் பண்ணிக்கிறதுக்கு தான் அதை நம்ம பண்றோம். நம்ம மைண்ட் ஃபிக்ஸ் பண்ணிடுச்சு யாரும் நம்மள மதிக்க மாட்டாங்க, அதனால யாரும் என்ன மதிக்கலன்னு சொல்லிட்டு நானே எல்லாத்தையும் சொல்லி கன்ஃபார்ம் பண்ணிக்கிறேன் யாரும் என்ன மதிக்கலன்னு. ஸோ என்னை எல்லாரும் மதிப்பாங்க, நான் என் வாழ்க்கையில நான் ஒரு ஹீரோ, நான் எனக்கான ஐடென்டிட்டி ஃபார்ம் பண்ணிப்பேன், எனக்கு பிடிச்ச விஷயங்கள் எல்லாம் பண்ணுவேன், எனக்கு எது பிடிக்கலையோ அதுல இருந்து நான் வெளில வருவேன் அப்படின்னு நீங்க நினைச்சு உங்களோட ஐடென்டிட்டியை ஃபார்ம் பண்ணி உங்க விக்டிம் ஜோன்ல இருந்து வெளில வந்தீங்கன்னா மற்றது எல்லாமே தானா அதோட இடத்துக்கு உட்காரும். உங்களுக்கான நண்பர்கள் இருப்பாங்க, உங்க ஃபேமிலி உங்களை புரிஞ்சுப்பாங்க, உங்களோட பார்ட்னர் உங்களுக்கு கல்யாணம் நீங்க அதுக்கடுத்து பாக்குறதா இருந்தா கூட உங்களோட பயம் எல்லாமே போயிடும். இந்த ஜோன்ல இருந்து நீங்க வெளில வந்தா மற்றது எல்லாமே ஆட்டோமேட்டிக்கா நல்லா மாறும். ஓகே,
இதுக்கு அடுத்து உங்களுக்கு ஏதாவது கைடன்ஸ் சப்போர்ட் தேவைப்பட்டா எப்பவுமே நாங்க கூட தான் இருப்போம். ஸோ எதுனாலும் கேளுங்க. ஓகே, தேங்க்ஸ் மேல். இவரோட கதை வந்து நிறைய பேருக்கு ரிலேட் ஆயிருக்கும். நம்ம எல்லாருமே ஆஃபீஸ் போகும்போது யாருக்குமே நம்மளை புரிஞ்சிக்கல, யாரும் நம்மளோட ஐடியாஸை வேல்யூ பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் யோசிச்சிட்டே தான் இருப்போம். ஆனால் இவரோட கேஸ் வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரீமாக இருந்தது. யாருமே புரிஞ்சிக்கல அப்படின்னு சொல்லிட்டு நிறைய கம்பெனிஸ் மாறிட்டே இருந்திருக்காரு. அவரை பொறுத்த வரைக்கும் எல்லாரும் அவரை புரிஞ்சுக்கணும், அவர் சொல்றதை கேட்கணும், அப்பதான் வந்து அந்த இடத்துல அவர் வேலை செய்வேன் அப்படின்ற மாதிரி ஒரு மைண்ட் செட்ல இருந்தார். இதே மாதிரி நம்ம நிறைய பேர் யோசிச்சிட்டே தான் இருப்போம். ஆனால் வேலையை மாத்துறது கஷ்டமா இருக்கும் போது இதை செய்ய மாட்டோம். ஆனால் இவர் நிறைய வேலையை மாத்திட்டு இருக்காரு. இதுக்கு காரணம் அவர் ஒரு விக்டிம் மைண்ட் செட்ல இருந்ததுனால தான். சைக்காலஜில டிராமா ட்ரையாங்கிள் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுல 3 விதமான பீப்புள் இருப்பாங்க. ஒருத்தவங்க வந்து விக்டிமா இருப்பாங்க. விக்டிம் யாருன்னா மற்றவங்க அவங்க வாழ்க்கையில வந்து கெடுதல் பண்றாங்க, அவங்க மற்றவங்க எல்லாரும் நல்லா இருந்தாதான் இவங்க நல்லா இருக்க முடியும், இவங்களோட ஹாப்பினஸ் மற்றவங்க கையில தான் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வாழ்க்கையை வெறுத்து போன மாதிரி இருப்பாங்க. அதே ரெஸ்கியூர்னு ஒருத்தவங்க இருப்பாங்க. அவங்க யாருன்னா அவங்க வாழ்க்கையை வாழாம மற்றவங்கள போய் சரி பண்றது, மற்றவங்கள போய் பார்த்துக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருப்பாங்க. கடைசியா பர்சிக்யூட்டர். இவங்க யாருன்னா மெயினா வில்லன் கேரக்டர்ல இருப்பாங்க. அவங்களுக்கு மற்றவங்க எப்படி போனாலும் அவங்கவுங்க லைஃபை வாழணும் அப்படின்னு சொல்லி நினைச்சிட்டே இருப்பாங்க. இந்த விக்டிம் கண்ணுக்கு எல்லாருமே பர்சிக்யூட்டர் தான் இருப்பாங்க. எல்லாருமே செல்ஃபிஷாக தான் தெரியுவாங்க. ஏன்னா அவங்களுக்கு அவங்க லைஃப்ல ரெஸ்பான்சிபிள் எடுத்துக்காம எல்லாரும் இப்படி பண்றாங்க, இப்படி ட்ரீட் பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதே ஃபோக்கஸ் பண்ணிட்டு அவங்க வாழ்க்கையிலே எதுவுமே பண்ண முடியல அப்படின்ற ஒரு நிலைமையில இருப்பாங்க. நம்ம இந்த விக்டிம் ரோல் கூட நிறைய கனெக்ட் பண்ணிப்போம். ஏன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுமே இவங்க இதை பண்ணல, இவங்க இதை என்ன பார்த்துக்கல அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப லோவாக தான் ஃபீல் பண்ணிட்டு இருப்போம். ரிலேஷன்ஷிப்லயோ சரி, ஒர்க்லயோ சரி, வீட்லயோ சரி, நம்ம இப்படி ஃபீல் பண்ணிட்டு இருக்கிறதுனால நம்ம லைஃப் மாற போறது கிடையாது. இதுக்கு என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, விக்டிம் வந்து ஒரு கிரியேட்டரோ ஹீரோ ரோலுக்கு வரலாம். அவங்க லைஃப்க்கு அவங்க ரெஸ்பான்சிபிள். நான் என் லைஃப்பை பார்த்துப்பேன், நான் மற்றவங்கள போய் கண்ட்ரோல் பண்ண முடியாது, அவங்க என்னை இப்படி தான் பார்த்துக்கணும், என்னை இப்படி தான் ட்ரீட் பண்ணணும் அப்படின்னு அவங்கள நான் சொல்ல முடியாது. அதனால அவங்க எப்படி இருந்தாலும் நான் என் வாழ்க்கையை பார்த்துப்பேன், நான் தான் என்னோட வாழ்க்கையில ஒரு கிரியேட்டர் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த கிரியேட்டர் ரோலுக்கு நீங்கள் வரும்போது முடிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு பிடிச்ச விஷயங்களை செய்ய ஸ்டார்ட் பண்ணுங்க. மற்றவங்க கிட்ட சில விஷயங்கள் சொல்லுங்க, அதை அவங்க கேட்கல அப்படின்ற போது நான் சொல்லிட்டேன் அப்படின்ற ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனோட வெளியில வர ட்ரை பண்ணுங்க. உங்க வாழ்க்கையை பாதிக்காத அளவுக்கு உங்க வாழ்க்கையை நீங்க ஃபுல் ஃபிளட்ஜா வாழணும்னா மற்றவங்க என்ன பண்றாங்க, என்ன சொல்றாங்கன்னு யோசிக்காம உங்களுக்கான ஒரு வாழ்க்கையில வாழ ஸ்டார்ட் பண்ணுங்க. மற்றவங்க என்ன சொல்லுவாங்க, என்ன செய்யறாங்க அப்படின்னு பார்க்காம உங்களோட வாழ்க்கை முழுமையா வாழ ட்ரை பண்ணுங்க. உங்களுக்கு பிடிச்ச விஷயங்கள் எல்லாமே செய்ய கத்துக்கோங்க. யாராச்சும் வந்து நம்மளை காப்பாற்றுவாங்களா, யாராவது நமக்காக பேச வருவாங்களா, யாராவது நம்மளை புரிஞ்சுப்பாங்களா அப்படின்னு நினைக்காம உங்களுக்கு எது சரின்னு கரெக்டாக தோணுதோ, உங்களுக்கு என்ன செய்யணும்னு தோணுதோ அதை பண்ணுங்க. உங்க வாழ்க்கையே நல்லா இருக்கும். இந்த பெர்ஃபெக்ஷன் நம்ம ஒருத்தர்கிட்ட மட்டும் இருந்தால் பத்தாதுன்னு இப்போ அவர் நல்லாவே புரிஞ்சிருப்பாரு. எது எப்படியோ நம்ம ஷோவோட கன்ஃபெஷன் ரூம்லேருந்து வெளியே போகும்போது அவர் புது மனிதராக அவரோட எல்லா பிரச்சனையும் மறந்து வெளியே போகிறான்னு நான் நம்புகிறேன். இது மட்டுமே நான் ஷோட நோக்கம் இல்லைங்க. இந்த ஷோவை பார்த்துட்டு இருக்க ஒவ்வொருத்தருக்கும் இந்த மாதிரியான ஒரு பிரச்சனை வரும்போது நம்ம அதுலேருந்து எப்படி மீண்டு வரணும் அப்படிங்கிற ஒரு தெளிவு கிடைக்கணுங்கிறது தான். மீண்டும் நிஜம் பேசும் நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது சந்தோஷ்.